வணக்கம் வந்தனம் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேயர் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. இந்த ஆதங்கம் அப்படிங்கிறது என் உட்பட நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நம்மளுடைய நேயருக்கு இந்த ஒரு ஆதங்கம் இருந்ததில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. என்னடா இது நான் முக்கியம் அப்படின்னு ஒன்று நினச்சது, நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கக்கூடியது, இல்லை இது நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியது, அது எல்லாத்தையும் இப்படி ஒருத்தங்க கொச்சைப்படுத்தும் பொழுது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல் நம்ம இருக்கமே அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நினப்பு இருக்குது இல்லையா? நம்மளாலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது ஒரு வருத்தம், ஒரு கோபம் அப்படிங்கிறது மேலிடுவது அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை, ஒரு மாற்று கருத்தும் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த ஒரு வாசகத்தை என்றைக்குமே நம்ம மனசில் வச்சுக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகை நானே அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. அப்படின்னா பழசு அப்படிங்கிறது போகிறதும் புதுசுங்கிறது புகுறதும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, அது காலத்தினால் நடக்கக்கூடியது, அது மாற்றுவதற்கு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் என்னென்னா, நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்திகள் அழிவதும், இந்த செய்தியை அழிப்பதற்காக பிற செய்திகள் வருவதும், அந்த பிற செய்திகளை நம்பி அதன் பின்னாடி போய் தான் இருந்த ஒரு நல்ல ஒரு நிலை மாறி நிலையில்லாத ஒரு நிலை சென்று அதனூடே இருந்து துன்பத்தை அனுபவித்து நல்லது ஒரு நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி வதங்கி நிற்கும் பொழுது இழந்த நல்ல செய்திகளை மறுபடியும் கொடுப்பதற்காக பெரியவர்கள் இங்கே வருவதும், அப்படி நல்ல பெரியவர்களிடம் நல்ல செய்திகளை கேட்டு கற்று உணர்ந்து நல்ல ஒரு நிலை போய் திருப்பியும் எல்லாத்தையும் பழையபடி பெற்று அதனோடு இருந்து வாழ்ந்து மறுபடியும் பெற்றது அனைத்தையும் இழப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு நிகழ்வு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது காலம் காலமாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இதில் எந்த விதமான ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. இன்றைக்கி நம்ம அந்த நல்லது உன்னதமானது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்னும் இழக்கிற நிலையில் தான் நம்ம இருக்கோம். அட்லீஸ்ட் இப்படி ஒன்று இருக்குது, இதுதான் சரின்னு உணர்ந்து இன்னும் பேணி பாதுகாக்க வைக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் அந்த காலத்துலேயாவது இறை நமக்கு இருக்கிறதுக்கு உண்டான அனுமதி கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம வருத்தப்பட்டு என்னையாது இந்த மாதிரி ஆகுதே, என்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் நம்மளை கொண்டு போய் நிறுத்திக்காமல், நம்ம இன்றைக்கி இது 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 நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவை கொடுத்து அதை பயிற்சி பண்ணுறது ஒரு கால சூழலை கொடுத்துருக்கே இறை, அதற்கு நன்றி சொல்லி அந்த இப்போ கற்று உணர வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி கற்று உணர்ந்து நல்லது ஒரு நிலை செல்லுவதற்குண்டான பயிற்சியை செய்து நல்ல நிலை எய்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து தான் இறை இந்த இடத்துல அனுப்பியிருக்கு. திருஞான சம்பந்தரோ, திருநாவுக்கரசரோ, இல்லையா, சுந்தரரோ, மாணிக்க வாசகரோ, நால்வர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சைவக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அந்த நால்வருக்கு அன்னைக்கும் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அத்தனை பேர்த்துக்கு அந்த நிலை தரலையே, அந்த 4 பேர்த்துக்கு தானே அந்த கதாபாத்திரம் தரப்பட்டது. அப்போ இறைக்கு தெரியும் எல்லாரும் வருத்தப்பட்டவர்களெல்லாம் உண்டு, என்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி. அந்த வருத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல எது பக்குவமான ஆன்மான்னு பார்த்தாங்க. அந்த பக்குவமான ஆன்மா கிட்ட ஒரு முதிர்ந்த ஒரு ஆன்மாவை அனுப்பிச்சா அவர்கள் நல்வழிப்படுத்தி அந்த ஆன்மாவை கூட்டிகிட்டு போய் இந்த வருத்தப்படக்கூடிய ஆன்மாவை எல்லாத்தையும் வழிநடத்தி செல்வதற்கு இந்த ஆன்மா போகக்கூடிய இடமும் காலமும் இதுதான் சொல்லி இறை அந்த இடத்துல அனுப்பி வச்சுது. அப்படி அவர்கள் வருவாங்க. அப்போ இறை அதற்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து அனுப்போம். நமக்கு இன்னும் அந்த கதாபாத்திரம் தரலை, நம்ம வருத்தப்படலாம். ஆனால் இறை அந்த கதாபாத்திரம் நமக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு தகுதி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்நேரத்துக்கு அந்த கதாபாத்திரம் நமக்கு வந்திருந்திருக்கும். வரலை அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான தகுதியை வளர்த்தி கொள்வதற்குண்டான இடத்துல தான் நாம் இருக்குமே தவிர வருத்தப்படுவதில் தவறில்லை. வெறுமனே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பயனும் இல்லை. அருணகிரிநாதனுடைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புலவர் ஒருத்தர் இருந்தார். இது அருணகிரிநாதர் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும். அந்த புலவர் பேரை மறந்துட்டேன். தன்னுடைய புலமையினுடைய அந்த ஒரு வலிமையினால் பிற புலவர்களை அவர் வாதுக்கு அழைச்சி அவர்களை தோக்கடித்து அந்த காதை அறுத்துருவார், சரிங்களா? 2 குரடை இப்படி காதில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த புலவர் இவர் காதில் ஒரு குரடை வச்சுட்டு இருப்பாங்க, இவர் அந்த புலவர் காதில் ஒரு குரடை வச்சுட்டு இருப்பார். தோத்துட்டார், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, தோத்துட்டாருன்னு அப்படியே காதை அறுத்துருவார். அதே மாதிரி இவர் சொல்ல முடியலன்னா அந்த புலவரை இவர் அறுக்கலாம். ஆனால்
இவருக்கு புலமை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறனால இவரை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாமல் இருந்தது. அப்போ புலவர்கள் இப்படி நிறைய பேர் காதறு விட்டு வரும்பொழுது ஒரு நிகழ்வு அன்னைக்கு அருணகிரிநாதர் பார்க்குறவர் ஒரு புலவரை பார்க்கும் பொழுது என்ன இப்படி ஒரு அவல நிலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்புறம் மக்களெல்லாம் கூடி நீங்கள் தான் போய் அந்த புலவரனுடைய செருக்கு அடக்கணும் அப்படின்னோன்னா அருணகிரிநாதர் போய் அப்போ தான் அந்த திதத்தத்தா தித அப்படின்னு சொல்லி அது நான் தப்பாக கூட சொல்லலாம், அந்த எல்லாமே த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தனுடைய வரிசை தகர வரிசையிலேயே பாட்டு இருக்கும் சரிங்களா. அந்த பாட்டை அந்த இடத்துல பாடும்பொழுது இந்த புலவருக்கு பதில் சொல்ல தெரியாது. அப்போது அந்த புலவர் வந்து என்னுடைய காதை அறுத்துருங்க அப்படிங்கும்போது அருணகிரிநாதர் அதை பண்ண மாட்டார். அப்போ என்ன சொல்லுவார், நீங்கள் வந்து அறிவில் முதிர்ந்தவர், அந்த அறிவில் முதிர்ந்தவர் வந்து செருக்கோடு என்றைக்கும் இருக்கக்கூடாது. உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செருக்கோடு இருந்ததுன்னா புது ஆட்கள் எப்படி வருவாங்க, அப்போ நீங்கள் வந்து பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு நல்ல புத்தி சொல்லி அவரை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அருணகிரிநாதர் போயிடுறார். இப்போது அந்த இடத்துல ஒரு துன்பம் அப்படிங்கிறது நடந்தது. ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டால் கொடுத்த நல்ல விஷயத்த நல்லபடி பயன்படுத்த தெரியாத புலவர்கள் இருந்ததுனாலும் அவர்களுக்கு இருந்த செருக்கை ஏதோ ஒரு வழியில் அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய இறைவனுடைய கட்டளை இருந்ததுனால இந்த புலவரை வைத்து அவர்களுடைய செருக்கு அழிக்கப்பட்டது. இந்த புலவருடைய செருக்கு அழிப்பதற்காக இதை விட பெரிய ஒரு கதாபாத்திரம் ஒருத்தன் தாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அருணகிரிநாதனுடைய பாத்திரம் தாங்கப்பட்டது. அப்போது அருணகிரிநாதர் அதற்கு பாத்திரப்பட்டவராக இருந்தார். அதனால் அந்த கதாபாத்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுமனே வருத்தப்படுவதனால பயன் இல்லை. நாம் அந்த இடத்திற்கு தகுதி உடையவராக நாம் வளர்த்தி கொண்டால் தானாக எல்லாம் நடத்திக்கிட்டு போயிடலாமே. ஐயோ இந்த மாதிரி ஒன்று நடக்குதே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே, யாருனாலையும் எதுவும் பண்ண முடியலையே, ஏன் யாரோனால எதுவும் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படணும். நம்மளால எதுவும் பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறோம். சரி, அதை ஏதாவது பண்ண முடிகிற மாதிரி நாமளே வளர்த்திக்கலாம் இல்லை, நூலே இல்லாமல் இல்லை. ஏன்னா சைவக்குறவர்கள் நால்வரில் முதல் ஆளாக வந்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இந்த உலகில் அவதரிக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி இருந்தது தெரியுமா? இதே தமிழ்நாடு, இதே தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் இன்றைக்கி இருக்கக்கூடியதே வந்து பிற மொழியாளர்களுடைய கலப்பும் பிற மதத்தினுடைய கலப்பும் வருது. இந்த நிலத்தினுடைய மொழியும் இந்த நிலத்தினுடைய ஒரு சமயமும் வளர்வது இல்லை. பிறர் இதை ஏளனப்படுத்துவதும் கிண்டல் கேலிப்படுத்துவதும் அப்படிங்கிறது இதை போட்டு அமுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு சூழல் இன்றைக்கி நம்ம இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இங்கே மொழி வளர்றதில்ல, சமயம் வளர்றதில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. திருஞான சம்பந்தர் வரும்பொழுது எப்படி இருந்ததுதான், திருநீர் வச்சோம்னா தீட்டு, திருநீர் வைத்தவனை பார்த்தால் தீட்டுன்னு சொன்ன ஒரு காலமாக அது. அப்படின்னா சைவர்களே அந்த இடத்துல வாழவே முடியாதுங்கிற ஒரு சைவ திருக்கோயில்களெல்லாம் பூட்டப்பட்டு இருந்தது சரிங்களா. திருநீர் வைத்தவனை பார்த்தால் தீட்டுன்னு சொல்லப்பட்ட ஒரு காலம். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் தூக்கி சிவன் சிவன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா. இந்த கொண்டாடுவதற்கு ஏதுவே இல்லாத ஒரு காலமாக இருந்தது. ஏறத்தாழ் 500 வருடம் அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட சூழல்லையும் சைவர்கள் அந்த இடத்துல இருக்க தான் செய்தாங்க. இந்த மண்ணினுடைய மரபின் வழி வந்தவர்கள் அந்த காலத்திலும் இருக்க தான் செய்தார்கள். அப்போ அவர்கள் வாழ்ந்த காலமும் அவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு நிலையும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த வாழ்ந்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி நம்ம இந்த இப்படி ஒரு நிலை இருக்கே, இது நல்லபடியாக ஆகணுமேன்னு சொல்லி அவர்கள் வருந்தி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சாமி ஒன்று நினச்சிருக்கோம், ஏடா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன், நீ கொடுத்தது எல்லாத்தையும் வந்து ஒழுக்கமாக பாதுகாக்காமல் வச்சு ஆடிக்கிட்டு இருந்தேல்ல, ஆடுனேன் ஒழுக்கமாக பாதுகாக்காம விட்ட, அடுத்தவன் வந்தான், அவன் வந்து மார்க்கெட்டிங் பெட்டராக இருந்தது, அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் அரசரை பிடிச்சான், அரசரை வச்சு எல்லாம் பெட்டராக மார்க்கெட்டிங் பண்ணால் அவன் தலையை தூக்கிட்டான். நீ வந்து கையில் எல்லாத்தையும் கொடுத்தேன், அவனுக்கு பாதுகாக்க தெரியாமல் நீயே ஏளனப்படுத்துன, இன்னைக்கு கஷ்டப்படுற அனுபவி அப்படின்னு சாமி விட்டுச்சு. உடனும் தப்பு செஞ்சவனுக்கு என்றைக்குமே தண்டனை கிடைச்சே ஆகணுங்க. கிடைச்சானா தான் அவன் திருந்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி இருந்த ஒரு காலம்தான் ஒரு 500 வருஷம் சைவம் தழைக்காமல் குன்றிய ஒரு காலத்தில் இருந்த ஒரு காலம். அப்போ அந்த காலத்தில் எல்லாரும் வாடி வதங்கி நின்ற பொழுது அங்கே ஒருத்தர் திருஞான சம்பந்தரனுடைய தாய் தந்தையர் அப்படிங்கிறவரை இறை தேர்ந்தெடுக்கிறார். இவங்க வந்து இந்த குழந்தை இப்படி ஒரு சமயத்தையே வழிநடத்தி சென்று ஒரு மாபெரும் ஒரு புரட்சியை பண்ணுவதற்கு ஒரு ஆன்மா மேலே இருக்குது, அந்த ஆன்மாவை பெற்றெடுத்து சரியாக வழிநடத்தி செல்வதற்கு இந்த பெற்றோர் கரெக்டாக இருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தை தாங்கும் அளவிற்கு அவருடைய பெற்றோர் நல்லதொரு நிலை எய்தியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளையாய் பெற்று இந்த சமுதாயத்தை வளர்த்தி கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு பக்குவம் அடைஞ்சதுக்காக ஒரு ஆன்மா ஒரு பாத்திரம் தாங்கி இருந்தது.
அதுதான் இங்கே கீழே என்னவா வந்தது, திருஞான சம்பந்தராக கீழே வந்தது. சரிங்களா? இந்த திருஞான சம்பந்தர் இங்கே வாழ்ந்தார், ஒரு காலம் வரைக்கும் இருந்தார், 17 வயசு வரைக்கும் இருந்தார். இந்த 17 வயசு வரைக்கும் அவர் கூட நிறைய பேர் சுற்றுனாங்க, அவர் கூட திருத்தலங்கள் எல்லாம் சென்று வந்தாங்க, எல்லாம் பண்ணினாங்க. அந்த 17 வயசு இருக்கும் பொழுது திருமணம் முடிந்தது. இறையே, இப்படி ஒரு பந்தத்தில் என்னை வந்து ஆட்பட்டு அழுத்திராத, எனக்கு முக்தி பேர் கொடுன்னு ஒரு ஒளி தோன்றுச்சு. அவரோடு சேர்ந்து இருப்பவர் அனைவரையும் முக்தி பேர் கூப்பிட்டு போனார். இதில் என்ன பியூட்டின்னா, திருஞான சம்பந்தரோட ஆயிரக்கணக்கான பேர் அவருடைய 17 வருஷம் சுற்றியிருப்பாங்க. 3 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் அவரு கூட ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் சுற்றியிருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கு முக்தி பேர் கிடைக்கலையே. அவருடைய திருமண நிகழ்ச்சியில் ஒரு இத்தனை பேர் தான் இருக்கணும், அத்தனை பேர்த்துக்கு தான் முக்தி பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமைஞ்சுது, அவர்கள் முன் செய்த தவத்தின் பயனாக கிடைத்த பலன் அது. அந்த பாத்திரத்தை தாங்குவதற்கு அவர்கள் தங்களை தாங்களே பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். அப்போ இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சுன்னு புலம்புவதனால் ஆன பயன் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம கையில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாம் முதல்ல எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதை வச்சு என்ன பண்ணணும், இதை வச்சு என்ன பண்ணணும், என்னால் அதை பண்ண முடியல, அதை பண்ண முடிகிற அளவுக்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கிங்களேன். அத்தனை பேர் இருந்தாங்க, வள்ளலார்னு ஒருத்தர் தானே வந்தார். அத்தனை பேர் இருந்தாங்க, ரமணர்னு ஒருத்தர் தானே வந்தார். அத்தனை பேர் இருந்தாங்க, சித்தர்கள்னு அந்தந்த காலகட்டத்தில் ஒருத்தர் தானே மேலே வந்தாங்க இல்லையா? ஞானியர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தானே வந்தாங்க. ஏன்? அந்தந்த கால சூழலில் மோசமான சூழல் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அந்த இடத்துலையும் ஒருத்தர் வந்தாங்களே. எப்படி? முன் செய்த தவத்தின் பயனாக. சரி, இந்த இடத்துல பிறந்ததுனா மட்டும் போதுமா, ஞானியாகவே பிறந்த அப்படி ஞானியாகவே ஆயிடுவாங்களே? இல்லை. இங்கே பிறப்பு எடுத்ததற்கு அப்புறமும் இந்த உடலை கொண்டதற்கு அப்புறமும் அவர்கள் செய்ய வேண்டிய பயிற்சியும் முயற்சியும் இருந்தது. செய்தால் மட்டும்தான் பழசு ஞாபகம் வரும், சும்மாலாம் ஞாபகம் வராது. அப்போ அப்படி ஒரு கடினமான ஒரு சூழல் இருந்தாலும் அவர்கள் பயிற்சியை செய்தார்கள் இல்லையா? செய்ததுனால தானே அந்த பழைய ஞாபகங்கள் அவர்களுக்கு வரவும் அந்த முதிர்ந்த ஒரு நிலையால் அவர் முக்தி பேர் போனாங்க. போனதோடு மற்ற மக்களுக்கும் நல்ல ஒரு செய்தியை சொல்ல முடிஞ்சுது. அவங்க ஒன்றும் யாரும் புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லையா? கடைசியாக வள்ளலார் ஒரு பெரிய மாபெரும் புரட்சி பண்ணினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் அவர் ஒரு புரட்சின்னு ஒன்று செய்திருந்தார்னா அப்போ வாழ்ந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த கால சூழலில் அவர் மனம் எந்த வகையிலையும் அசையாமல், சுற்றுவட்டாரம் எதுவும் அவரை பாதிக்காமல் ஒரு நிலையில் இருந்து அவர் பயிற்சி செய்து ஒரு நிலை அடைந்ததுனால தானே அவர் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுட்டு போக முடிஞ்சுது. நாம் அந்த மாதிரி முயற்சியும் பயிற்சியும் எடுப்போமே. ஏன் அதை பண்ணாமல் இப்படி ஆகிப்போச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியும், அது எப்படி ஒன்றும் பண்ண முடியலேன்னு புலம்புவோம். அதான் கையில் எல்லாம் இருக்கே. இன்றைக்கி திருஞான சம்பந்தரோட காலம் மாதிரி எல்லா நூட்களெல்லாம் போட்டு எரிக்கவோ, இல்லை நூட்களெல்லாம் போட்டு அடைக்கவோ, இல்லை ஒரு சிவவேடம் பூண்டிருந்தாலேயே தீட்டுன்னு சொன்ன காலமெல்லாம் இது இல்லையே. வரும், இன்னும் கொஞ்ச நாளில் வரும் அதெல்லாமே. பட் அட்லீஸ்ட் இன்னும் இப்போ நம்ம இருக்கிற சூழல் இன்னும் அந்தளவுக்கு மோசமாகலையே. ஸோ இந்த நேரத்துலையாவது நம்ம பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கோமே. இன்றைக்கி நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம், பேசுகிற ஒருத்தர் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அப்போ அதையாவது பயன்படுத்திக்குவேன். ஏன் அதில் ஜெயிச்ச யாரோ ஒருத்தர் மேலே வந்து அவங்க நடத்திட்டு போட்டுமே, அதை பற்றியே நமக்கு என்னங்க கவலை? நம்ம முதல்ல நம்மளுடைய பயிற்சி முயற்சி பார்த்துக்குவோம். முக்தி பேர் அடைஞ்சிது அப்படின்னு சொன்னால் வழி நடத்தி கொண்டு போங்களேன். இப்படி யோசிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதை பற்றியும் உங்களுக்கு கவலையே இருக்காது. எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இருக்காது. ஏன்? நான் நிலை பெற்றால் மட்டும்தான் இன்னொருத்தனை நிலை பெற முடியும். ஒரு அறகுறை இன்னொரு அறகுறையை தான் உண்டு பண்ணும். ஒரு நிலை பெற்றவன் இன்னொருத்தனை நிலை பெற்றவனாக மாற்ற முடியும். இதுதான் நியதி. சரிங்களா? அப்போது நீங்கள் நிலை பெற்றீங்கன்னா இந்த சமுதாயத்தை நிலை பெற்று தான் மாற்றிட போகிறீங்க. ஒருத்தன் ஏதாவது ஒன்று ஆதாரம் காட்டு அப்படின்னு சொன்னால் உங்களால் காட்ட முடியுது. இப்போ காட்ட முடியலைங்கிறதுனால தான் பிரச்சனை. கண்டவெல்லாம் கண்டதை பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அதை நினச்சி வருத்தப்படுவதனால பயன் இல்லை. நேராக களத்தில் இறங்கிட வேண்டியது தான். எப்போ? நான் முதிர்ந்த பிறகு களத்தில் இறங்கணும். இல்லைன்னா அப்புறம் நம்ம அதே குட்டைக்குள்ள ஊறின மாட்ட மாதிரி சும்மா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதில் ஒரு பயனும் இல்லை. என்னங்கிறீங்க? ஸோ அதனால் பயிற்சி முயற்சிக்குள்ளே இறங்குங்க. இன்னும் காலம் வந்து இன்னும் கெட்டு போகலை. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு அளவுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது. ஸோ பயிற்சி பண்ணுங்கள். நல்லதொரு நிலை எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தர் எழுதினாலும் அவர்கள் அடுத்த ஒரு சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டு போக வேண்டியது தானே. ரைட்? அதுக்கு பயிற்சி முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களோ வருத்தங்களோ மேலிடாது. ரைட்? ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நேர்ந்துருங்கள். நான் உங்கள் இடத்துல தான். நன்றி.